அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் சமூக அறிவியல் புத்தகத்தில் 7வது பாடமாக இருக்கிற காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், எப்படியெல்லாம் பண்டைய காலங்களிலிருந்து உருவானது, பழங்குடி கிளர்ச்சிகள், அதுக்கப்புறம் மிக முக்கியமான கிளர்ச்சிகள்லாம் நடைபெற்றிருக்கும், முக்கியமான போர்கள்லாம் நடைபெற்றிருக்கும். இந்த 3 கர்நாடக போர்கள், மராத்திய போர்கள், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் போர், அதுக்கப்புறம் பக்சார் போர், அதுக்கு முன்னாடி நடந்த 1806 வந்து வேலூர் புரட்சி, 1806, 1857, அதுக்கப்புறம் 3 கர்நாடக போர்கள், அதுக்கப்புறம் மராத்திய போர்கள் 1764, 1757, இது போன்ற ஒவ்வொரு போர்கள்லையுமே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மிக முக்கியமான ஆங்கிலேயர்கள் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆங்கிலேயர்கிட்டே படிச்சுட்டு அவங்களுடைய மேலைநாட்டு சிந்தனைகளை உள்வாங்கி தமிழ்நாட்டில் இந்தியாவில் விடுதலைக்காக கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக என்ன ஆகும் அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, அதாவது காலனிய சக்திக்கு எதிராகவே இவங்க இந்தியாவில் இருந்த படித்த நடுத்தர மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிர்வாகத்துக்கு எதிராக மாறி சிறு இயக்கங்கள் ஆரம்பித்து சிறு போராட்டங்கள் நடைபெற்று பெரிய இயக்கங்களாக மாறி, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகி, அதுக்கப்புறம் தேசிய காங்கிரஸ் உருவாகி, அதுக்கப்புறம் விடுதலை இயக்கங்கள்லாம் உருவாகும். இந்த மாதிரி தான் எவல்யூஷன் ஆகிருக்கும். அதில் இப்போ மிக முக்கியமானது யார் என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன இயக்கங்கள் உருவானது அப்படின்ற மாதிரி இந்த லெசனில் பார்க்கலாம். கற்றலின் நோக்கங்கள் பாருங்கள். ஆங்கிலேயருக்கு எதிரான பழங்குடியினர் மற்றும் விவசாயிகளின் போராட்டங்களின் தன்மை. யார்? பழங்குடியினர் மற்றும் விவசாயிகளின் தன்மை. அதுக்கு முன்னாடி வந்து நிலம் வந்து யாருக்காக சொந்தமாக இருந்ததுன்னா, பெரிய ஜமீன்தார்கள் இவங்களுமா இருந்தது. குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா, கூலிகளாக தான் இருந்தாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. சரி, அவங்களுக்கு நிலங்களுக்கு எதிராக போராட்டங்கள் எந்த அளவுக்கு பண்ணாங்க. அதே மாதிரி 1857 பெருங்கலகம் வெடிப்பதற்கான காரணிகளும், அதனைத் தொடர்ந்து ஆங்கிலேயர் இந்தியாவை ஆளும் தங்கள் அணுகுமுறையில் ஏற்படுத்தி கொண்ட மாற்றங்களும். கிட்டத்தட்ட ஒரு 1500 முதல் 1857 வரைக்குமே வந்து நிறைய போராட்டங்கள் நடைபெறும். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, 1600 டிசம்பர் 31 இந்திய கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வணிகம் செய்ததுக்காக வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, ஆக்குபை பண்ணுவாங்க. அப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு இந்திய மன்னர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கிளாஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி 1800 ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா, 1806 பெருங்கலகம். அதுக்கு முன்னாடி பாளையக்காரர்கள் போர் நடைபெறும். பாளையக்காரர்கள் போருக்கு அப்புறம் நடந்தது 1801 வந்து தென்னிந்திய கழகம் என அழைக்கப்படுகிற மருதுபாண்டியர்கள், பாளையக்காரர்கள் ஒன்று சேர்ந்து நடத்தின போராட்டங்கள் இருக்கும். அதில் எல்லாருமே தூக்கிலிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மராத்திய இந்த மைசூர் போர், மைசூர் பகுதிகளை, கர்நாடக பகுதிகளெல்லாம் என்ன பண்ணோம், ஆக்குப்பை பண்ணி திப்பு சுல்தானுடைய மகன் யார், பதே ஹைதர் வந்து அவங்களுடைய மகன்கள் எல்லாமே எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா, வேலூர் கோட்டையில் வச்சுருப்பாங்க. அப்போது அவர் வந்து அவருக்கு சாதகமாக இருக்கிற கிளர்ச்சியாளர்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா, தயார்படுத்தி மேற்கொண்டது தான் என்ன அப்படின்னா 1806 பெருங்கலகம். அதுக்கு அடுத்தது வந்தது என்ன அப்படின்னா, 1800 மிக முக்கியமானது, ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவுடைய ஒரு நியூ பார்ன் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். 1857 கானிங் பிரபு பீரியடில் நடந்த ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி இது அப்படின்னா பெருங்கலகம். அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா, முழு கவனமும் முழு அதிகாரமும் முழு ஆட்சியும் யாருக்கிட்ட போகுது அப்படின்னா, இங்கிலாந்துக்கு டேரெக்டாக போகுது. அதிலிருந்து ஆரம்பிக்குது தான் நம்ம இந்தியாவினுடைய நியூ எரா அப்படின்னு சொல்லலாம். அதிலிருந்து தான் ஒவ்வொன்றா எலிவேஷனாக என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கான உரிமைகளை கேட்குறது, நம்மளுக்கான அடிப்படை தேவைகளை கேட்குறது, மொழிக்காக போராடுறது, இடத்துக்காக போராடுறது, அந்த மாதிரி அரசியலமைப்பு கேட்குறது. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் கூட வந்து 1835க்கு பிறகு அதிகமாக படிக்க ஆரம்பித்தாங்க இந்தியர்கள் எல்லாமே ஆங்கிலேய கல்வியை. அதுக்கப்புறம் 1860க்கு பிறகு எல்லா விதமாகவும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இந்தியர்கள் வந்து ரொம்ப எலிவேஷன் ஆகிட்டு, ரொம்ப எவாலுவேஷன் ஆகிட்டே போயிட்டு ஒரு கற்றறிந்த நடுத்தர வர்க்கமாக மாறி எல்லாமே மாறிட்டு வருது. அதில் மிக முக்கியமானது வந்து 1857 பெருங்கலகம். அந்த பெருங்கலகம் வெடிப்பதற்கான காரணிகளும், ஆங்கிலேயர் தொடர்ந்து ஆளும் டைரெக்டாக எப்படி இங்கிலாந்து ஆட்சி உள்ள வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம் உருவாக்கத்துக்கான காரணிகளும் தொடக்க கால தேசியவாதிகளின் கண்ணோட்டமும்.
இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எப்படி உருவானது, எதுக்காக உருவானது, அதன் மீது தொடக்க கால தேசியவாதிகளுக்கு என்னென்ன காரணங்கள் இருந்தது, கண்ணோட்டம் இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 1905 வங்கப்பிரிவினுக்கு பின்னால் இருந்த ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கையும் வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் தோற்றமும். மிக முக்கியமானது வந்து வங்காளத்தில் வந்து 1905 கர்சன் பிரபு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்கிலாந்து அதாவது இந்து முஸ்லீம் பிரச்சனையை தூண்டிவிட்டு அதை ரெண்டாக்கலாம் அப்படின்னு பிரச்சனை பண்ணுவார். ஆனால் அது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தடுத்து நிறுத்தப்பட்டு தேசியம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தின் கீழே வந்துடும். அந்த இதில் என்ன பிரித்தாளும் கொள்கை என்னென்ன நடந்தது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையார் லாஸ்ட்டாக தலைமையேற்று நடத்திய தன்னாட்சி அதாவது ஹோம் ரூல் இயக்கத்துடைய தோற்றத்துக்கான பின்னணி அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். அறிமுகம் பாருங்கள். 1757 ஜூன் 23 நடைபெற்ற பிளாசி போரில் 1757 ஜூன் 23 நடைபெற்ற பிளாசி போரில் வங்காள நவாபான சிராஜ் உத் தௌலா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டார். யாரால்? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டது யார் அப்படின்னா வங்காள நவாப் சிராஜ் உத் தௌலா. ஆங்கிலேய படையின் தலைமை தளபதியான ராபர்ட் கிளைவ் வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமையேற்றியவரும் சிராஜ் உத் தௌலாவின் சித்தப்பாவுமான மீர் ஜாபரின் ரகசிய ஆதரவை பெற்று பிளாசி போருக்கு வித்திட்டார். பிளாசி போரை எப்படி உருவாச்சு அப்படின்னா யார்? ராபர்ட் கிளைவ், தலைமை தளபதியான ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வங்காள நவாப் சிராஜ் உத் தௌலாவுடைய சித்தப்பாவை வந்து மீர் ஜாபர் அவருடைய ரகசிய கூட்டணி வச்சு தந்திரமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போருக்கு வித்துடுறாங்க. சிராஜ் உத் தௌலாவின் அடக்குமுறை கொள்கைகளால் அவதிப்பட்ட ஜகத் சேத்துகள். யார்? ஜகத் சேத்துகள். இவங்களாம் யார் அப்படின்னா வங்காளத்தில் வட்டிக்கு கொடுப்பவர் வந்து ஜகத் சேத்துகள்னு சொல்லுவோம். கிளைவுக்கு உதவினார்கள். யார்? மீர் ஜாபரும் உதவுகிறாரு. வங்காளத்தில் வட்டிக்கு கொடுத்து பிழைக்கிற ஜகத் சேத்துகளும் கிளைவுக்கு உதவினார்கள். அடுத்தது வங்காளத்தின் புதிய நவாப்பாக நியமிக்கப்பட்ட மீர் ஜாபரிடம் இருந்து கிழக்கிந்திய கம்பெனி 2,25,00,000 ரூபாயை 1757 1760 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் பெற்றது. அவர் சிராஜ் உத் தௌலா தோற்கடிக்கப்படுகிறாரு. அதுக்கப்புறம் புதிய நவாப் வந்து யார் அப்படின்னா மீர் ஜாபர், அதாவது சிராஜ் உத் தௌலாவுடைய சித்தப்பா. அவர்கிட்ட 2,65,00,000 அன்னை காலகட்டத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய தொகை. அது அந்தளவுக்கு வாங்கிடுறாங்க. இந்த தொகை பின்னர் ஆங்கிலேயர்களின் ஜவுளித்துறையை அதிவேகமாக இயந்திரமாக்க உதவிய பிரிட்டனின் தொழில் புரட்சிக்கு பயன்படுத்தப்பட்டது. இந்தியாவுடைய செல்வங்களை கொள்ளையடித்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாந்தே வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எல்லா செல்வங்களையும் உணவுப் பொருட்கள்லேருந்து இப்போ தொழில்கள் பண்டங்கள்லேருந்து உற்பத்தி பொருள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தான் இங்கிலாந்தையே வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த துறை என்ன பண்ணுறாங்க, இந்த தொகை என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்களின் ஜவுளித்துறையை அதிவேகமாக இயந்திரமாக்க உதவிய பிரிட்டனின் தொழில் புரட்சிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பயன்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் இந்தியாவில் தொழில்கள் முடங்கவும் பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கான சந்தையை இந்தியாவில் உருவாக்கவும் வழிவகுத்தது. இங்கேருந்து 2,25,00,000 வாங்கிட்டு போகிறாங்க, தொழில்துறைக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதே டைம் என்னது, இங்கே இருக்கிற இந்திய தொழில்கள் எல்லாமே முழுவதுமாக என்ன பண்ணுறாங்கன்னா முடக்கிறாங்க. இந்தியா கிழக்கிந்திய கம்பெனியால் கொள்ளையடிக்கப்படும் செயலானது 190 ஆண்டுகள் நீடித்தது. 190 ஆண்டுகள் நீடித்தது. சரியா? அடுத்தது இந்திய துணைக்கண்டத்தில் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் மற்றும் மத்தியிலும் தொடர்ந்து 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த பல்வேறு போராட்டங்கள் மற்றும் நிலைப்பாடுகளை விளக்குவதாக இந்த பாடம் அமைகிறது. இந்திய துணைக்கண்டத்தில் 19ஆம் நூற்றாண்டு தொடக்கம் மற்றும் மத்தியிலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிக அளவு போராட்டங்கள் நடைபெறுகிறது. சரிங்களா? ஒன்று, விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் எதிர்ப்பு பாருங்கள். பல்வேறு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் ஈடுபட்டு மேற்கத்திய நவீன கருத்துக்கள் மற்றும் பகுத்தறிவுவாதம் ஆகியவை குறித்து இந்தியாவின் நகர்ப்புற உயர்குடி மக்கள் முனைப்பாக இருந்த காலகட்டத்தில் ஊரகப் பகுதிகளில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மிக வலுவுடைய மற்றும் தீவிரமான போக்கு நிலவியது. முதல்ல 19ஆம் நூற்றாண்டு ஸ்டார்டிங்கில் நவீன சமூக சீர்திருத்த இயக்கங்களில் தீவிரமாக இருக்காங்க. ஆங்கிலேயர்களுடைய கல்விக் கொள்கையிலிருந்து சட்டத்திட்டங்கள் எல்லாமே லைக் பண்ணவங்களாம் யார் அப்படின்னா நவீன கருத்துக்கள் மற்றும் பகுத்தறிவுவாதம் ஆகியவையை உள்வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய நகர்ப்புற உயர்குடிகள்.
அவங்க எல்லாமே யாருக்கு ஃபேவராக இருக்காங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு ஃபேவராக இருக்கிறாங்க. ஆனால் அதே வேளையில் கிராமங்களில் இருக்கிற விவசாயிகள், வேளாண்மை செய்வோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக உள்ளனர். சரிங்களா? பாரம்பரியமான உயர்குடி மக்களும் விவசாயிகளும் பழங்குடியின மக்களுடன் இணைந்து கிளர்ச்சி செய்தனர். இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவதை அவர் கோராமல் காலனி ஆதிக்கத்திற்கு முன்னிருந்த நிலையை மீண்டும் நிலைநிறுத்துவதை வலியுறுத்தினார்கள். மக்களும் பழங்குடியின மக்களுடன் இணைந்து கிளர்ச்சி செய்தனர். இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவதை அவர்கள் கோராமல் காலனி ஆதிக்கத்திற்கு முன்னிருந்த நிலையை மீண்டும் நிலைநிறுத்தியதை வலியுறுத்தினார்கள். சரிங்களா? அடுத்தது, ஆங்கிலேய ஆட்சியில் கிட்டத்தட்ட 100க்கும் குறையாத எண்ணிக்கையில் விவசாயிகள் கிளர்ச்சிகள் நடந்தன. 100 கிளர்ச்சிகளாவது நடைபெற்றிருக்கக்கூடும் அப்படின்றாங்க. அதில் கீழ்காணும் வகைகளாக அதை வகைப்படுத்தலாம். என்னது? மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள், சமய இயக்கங்கள், சமூக கொள்ளை, மக்களின் கிளர்ச்சி. 4 டைப்பாக அதை பிரிக்கிறாங்க. முதல்ல பாருங்கள், மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகளில் இந்த வகையான போராட்டம் பழைய முறைமைகள் மற்றும் பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சிகள் தொடர்புடையவை ஆகும். மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள் என்னதுன்னா பழமையான ஒரு விஷயங்கள் முன்னிறுத்திய மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, சமய இயக்கங்கள். இத்தகைய இயக்கங்களுக்கு தலைமையேற்ற சமய தலைவர் சமய சிந்தனைகளின் அடிப்படையில் சமூகத்தை சீரமைப்பதன் மூலம் உள்ளூர் மக்களின் விடுதலைக்காக போராடினார்கள். சமய இயக்கங்கள் சமய தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சிந்தனைகளில் உள்நாட்டு அல்லது உள்ளூர் மக்களுடைய விடுதலைக்காக போராடுறாங்க. சமூக கொள்ளை பாருங்கள். இத்தகைய இயக்கங்களின் தலைவர்கள் ஆங்கிலேயர்களாலும் பாரம்பரிய உயர்குடியினராலும் குற்றவாளிகளாக கருதப்பட்டனர். ஆனால் அச்சமூகத்தை சார்ந்த மக்கள் அவர்களை தங்களுடைய மேம்பாட்டுக்காக உழைத்த நாயகர்களாகவும் சாதனையாளர்களாகவும் கண்டனர். இத்தகைய இயக்க தலைவர் ஆங்கிலேயர்களுடைய பாரம்பரிய உயர்குடியினாலும் குற்றவாளிகளாலும் கருதப்பட்டனர். யார்? ஆங்கிலேயர்கள் முன்னாடி இவங்கெல்லாம் குற்றவாளிகளாக கருதப்பட்டனர். ஆனால் அந்த சமூகத்தை சேர்ந்த அடித்தட்ட மக்களால் இவங்க நாயகர்கள் ப்ளஸ் சாதனையாளர்களாகவும் பார்க்கப்படுகிறார்கள். மக்களின் கிளர்ச்சி. பொதுவாக இவை தலைவர்கள் இல்லாமலும் திடீரெனவும் எழுந்த புரட்சி இயக்கங்களாகும். மக்கள் எழுச்சி அப்படிங்கிறது திடீர்னு எழுவது தான். திடீர்னு இடத்துல ஆரம்பிக்கும், எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது தான் மக்களின் கிளர்ச்சி. அடுத்தது, வருவாய் முறையில் மாற்றங்கள் பாருங்கள். இந்தியா முழுவதும் செயல்பாட்டில் இருந்த முகலாய வருவாய் அமைப்பை கிழக்கிந்திய கம்பெனி மறுசீரமைத்ததை அடுத்து விவசாயிகளின் நிதிச்சுமைகள் பெரிதும் அதிகரித்தன. ஆங்கிலேய ஆட்சிக்கு முன் இந்தியாவில் தனிச்சொத்துரிமை பற்றிய எந்த விரிவான திட்டமும் நடைமுறைப்படுத்தவில்லை. புதிய வருவாய் முறையில் ராஜா தொடர்மல் ஆரம்பித்து அக்பர் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மன்சப்தாரி முறை, ஜமீன்தாரி முறை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அது யாருமே அடிப்படையாக ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே பெருசாக பாதிக்கலை. ஆனால் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு இங்கே இடம் பிடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லா வகையாகவும் என்ன பண்ணுறாங்கன்னா மாறுதலுக்கு உட்படுகிறார்கள். நிலத்தின் மீது சொந்தம் கொண்டாடுறாங்க, நிலத்துக்கு சொந்தக்காரர்களை நியமிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா விதமான வரி வருவாயில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது மிக ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது, நிலத்தை கீழ் குத்தகைக்கு விடுவது. நிலத்தை குத்தகைக்கு விடுவதும் கீழ் குத்தகைக்கு விடுவதும் விவசாய உறவுகளை பெரிதும் சிக்கலாக்கியது. ஜமீன்தார் தன்னிடம் இருந்த நிலத்தை பெரும்பாலும் தன்னை சார்ந்திருந்த நிலப்பிரபுக்களுக்கு கீழ் குத்தகைக்கு விட்டார். குத்தகை அப்படிங்கிறது தன்னுடைய சொந்த நிலத்தை குத்தகைக்கு வர்றது, மற்றவங்க உழுவுறதுக்காக. ஆனால் கீழ் குத்தகை அப்படின்னா ஒரு பெரிய நிலப்பரப்பை, அரசுக்கு சொந்தமான நிலப்பரப்பை ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட பாதுகாப்பில் அல்லது பயன்படுத்துகிறதா கொடுத்துருப்பாங்க. அந்த நிலத்தையே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க குத்தகைக்கு விட்டு காசு சம்பாதிச்சாங்க. அதுதான் கீழ்குத்தகை. அடுத்தது, தன்னை சார்ந்த அந்த நிலப்பரப்புகளுக்கு கீழ் குத்தகைக்கு விட்டார். பதிலுக்கு நிலப்பரப்பு விவசாயிகளிடம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலித்து கொடுப்பார். இதனால் விவசாயிகள் மீதான வரிச்சுமையை அதிகமாகியது. இது நிலத்துக்கும் கொடுக்கணும் வரி, விளையிற பொருளுக்கும் வரி கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால விவசாயிகள் பெரிய சிக்கலுக்கு உள்ளாகினர். அடுத்தது, விவசாயிகளின் கிளர்ச்சி பாருங்கள். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வெடிக்கத் தொடங்கிய விவசாயிகளின் கிளர்ச்சிகள் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு முடிவுக்கு வரும் வரை தொடர்ந்தன.
இது ஆங்கிலேய ஆட்சிக்கு மிக முக்கியமான ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கியது விவசாயிகளுடைய கிளர்ச்சிகளும் கூட அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. முதல்ல ஃபராசி இயக்கம் ஹாஜி சரியதுல்லா என்பவரால் 1818ஆம் ஆண்டு ஃபராசி இயக்கம் தொடங்கப்பட்டது. எப்போ? 1818. எந்த இயக்கம்? ஃபராசி இயக்கம். யாரால்? ஹாஜி சரியதுல்லா. சரியா? 1839இல் சரியதுல்லா மறைந்த பிறகு இந்த கிளர்ச்சிக்கு அவரது மகன் டுடுமியான் தலைமை ஏற்றார். அவர் எப்போ இறந்துடுறாரு? 1839 இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் யார் தலைமை ஏற்கிறாங்க? அவருடைய மகன் டுடுமின் தலைமை ஏற்றாரு. அவர் வரி செலுத்த வேண்டாம் என்று விவசாயிகளை கேட்டுக்கொண்டார். ஆங்கிலேய அரசுக்கு வரி செலுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் என்ற எளிய கொள்கைகளில் இந்த அறிவிப்பு பிரபலமடைந்தது. அதாவது பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த கோட் மிக பிரபலமாக அடைந்தது. சமத்துவ இயல்பிலான மதம் குறித்து வலியுறுத்திய டுடுமியான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என அறிவித்தார். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என அறிவித்த இயக்கம் எது? அதாவது சொன்னது யார்? இந்த மாதிரி 2 விதமாக கேட்கலாம். ஃபராசி இயக்கம் அப்படியே யார் சொன்னாங்க அப்படின்னா டுடுமியான். ஆரம்பித்தது யார்? ஷாஹி ஹரியதுல்லா. சொன்னவர் யார் அப்படின்னா டுடுமியான். எனவே வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியன இறை சட்டத்துக்கு எதிரானது என்றார். கடவுளுடைய சட்டத்துக்கு எதிரானது என்கிறார். கிராம அமைப்புகளின் கட்டமைப்பு மூலமாக பெரும் எண்ணிக்கையிலான விவசாயிகள் ஒன்று திரட்டப்பட்டனர். அதே மாதிரி 1862இல் டுடுமியான் மறைந்த பிறகு 1870களில் நோவா மியான் என்பவரால் இந்த இயக்கம் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றது. அவரும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் 1870களில் நோவா மியான் அப்படிங்கிறவர் தலைமை ஏற்கிறார். அடுத்தது பரசத்தில் வஹாபி கிளர்ச்சி. பாருங்கள், வஹாபி கிளர்ச்சி என்பது ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களும் எதிராக தொடங்கப்பட்டதாகும். வஹாபி கிளர்ச்சி அப்படிங்கிறது ஆங்கிலேய அரசுக்கும் நிலப்பிரபுக்களும் பெரிய பெரிய நிலச்சுவதாரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராகவும் தொடங்கப்பட்டது. வங்காளத்தில் பரசத் பகுதியில் 1827 வாக்கில் தோன்றியது. வஹாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக திகழ்ந்த இஸ்லாமிய மதபோதகர் டிடுமீர் என்பவரால் இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றார். என்பவர் யார்? எங்கே நடைபெறுது? பரசத் அப்படிங்கிற வங்காளத்தில் இருக்கிற பகுதியில். எந்த வருஷம்? 1827. அதே மாதிரி யாருடைய போதனைகளால் கவரப்படுகிறாரு? வஹாபி போதனைகளால் பெரிதுமாக கவரப்பட்ட டிடுமீர் அப்படிங்கிறவர் இந்த இயக்கத்துக்கு, அதாவது கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்கிறார். அடுத்தது, ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் இவர் செல்வாக்கு மிக்க நபராக திகழ்ந்தார். ஏன் அப்படின்னா இவருமே இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் தான். சரியா? அடுத்தது பாருங்கள், பழங்குடியினர் கிளர்ச்சி. காலனிய ஆட்சியின் கீழ் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அரசு வனங்கள் குறித்த நேரடி தனியுரிமை வேண்டும் என்று கோரியது. எப்போ? காலனி ஆட்சி காலத்தில் இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக அரசு வனங்கள், அதாவது வனப்பகுதிகள் குறித்த நேரடி தனியுரிமை வேண்டும் என கோரியது. வனங்களை வர்த்தகமயமாக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆங்கிலேய ஆட்சியில் ஊக்கம் கிடைத்ததன் காரணமாக பாரம்பரிய பழங்குடியின நடைமுறை தனது கட்டுக்கோப்பை இழந்தது. வனங்கள் மீது தனி உரிமை கேட்குறாங்க. யார் கேட்டது அப்படின்னா ஆங்கில அரசு. இதனால் பழமையான நடைமுறைகள் எல்லாமே மாறுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் பழங்குடியின பகுதிகளில் பழங்குடியினர் அல்லாதோரான வட்டிக்கு பணம் கொடுப்போர் வர்த்தகர்கள், யார்? வட்டிக்கு பணம் கொடுப்போர் வர்த்தகர்கள், நில ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் போன்றோர் ஊடுருவதற்கு அது ஊக்கம் தந்தது. தனி உரிமை அப்படின்னா யார் பண்ணுவாங்க? பெரிய பெரிய பணக்காரர்கள் போன்றவர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா நிலத்தை வாங்கிடுவாங்க. அப்போ ஏழை விவசாயிகளோ இயற்கை வனமும் என்ன பண்ணணும்? அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
இதனால் ஆதிவாசி நிலத்தின் பெரும்பகுதி இழக்கப்பட்டு அவர்கள் தாங்கள் பாரம்பரியமாக குடியிருந்து வந்த பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்து வாழ நேர்ந்தது. முக்கியமாக பழங்குடியினர் விவசாயிகள் வந்து பெரிய அளவில் இதனால் பாதிக்கப்படுறாங்க. எனவே அமைதியான பழங்குடியினர் வாழ்க்கையில் மாற்றங்களை அறிமுகம் செய்தோர் அல்லது பழங்குடியின மக்களின் அப்பாவித்தனத்தை தேவையின்றி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியோருக்கு எதிரானதொரு பதில் நடவடிக்கையே பழங்குடியின கிளர்ச்சியாகும். சாதாரணமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, நிலத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனி உரிமை கொடுக்கும்போது பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் அங்கே உள்ளே வரும்போது என்னாகும் அப்படின்னா பாரம்பரியமாக பழங்காலம் தொட்டே அங்கே வாழ்ந்துட்டுருக்கிற ஆதிவாசி மற்றும் பழங்குடியினர் வந்து அவதிக்கு உள்ளாகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எதிராக ஆரம்பிக்கிறது தான் பழங்குடியினர் கிளர்ச்சி அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து கோல் கிளர்ச்சி. இது ஜார்க்கண்ட் மாநிலம், ஒடிஷா ஆகிய பகுதியில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்புங் ஆகிய இடங்களில் 1831 1832 ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி தான் கோல் கிளர்ச்சி ஆகும். எங்கெங்கே ஜார்க்கண்டு, ஒடிசாவில் நடந்தது. அதுக்கப்புறம் சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்புங் ஆகிய பீடபூமிகளில் நடைபெற்றது. 1831-32 நடைபெற்றது. சரியா? இது பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் தலைமையில் நடந்தது. இதுக்கு தலைமையேற்றவர்கள் யார்? பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் ஆகியோர். சோட்டா நாக்பூர் பகுதியில் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணியை வட்டிக்கு பணம் கொடுப்பவரிடம் குத்தகைக்கு விட்டிருந்தார். அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தல் மற்றும் பழங்குடியினரை கட்டாயப்படுத்தி அவர்களின் பகுதிகளிலிருந்து வெளியேற்றுதல் போன்றவை கோல் இனத்தவரிடையே கோபத்தை ஏற்படுத்தியது. நிலத்தை வந்து விற்கிறாங்க, அவ்வளோதான். விற்கும்போது பெரிய பெரிய பணக்காரங்க உள்ள வராங்க. அதனால் கோல் கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பாருங்கள், வெளியாட்களின் சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துதல். வெளியாட்களின் சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துதல், கொள்ளையடித்தல், கலவரம் செய்தல். வெளியாட்கள் மீது சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துதல், கொள்ளையடிக்கிறது, கலவரம் செய்தல் ஆகிய வழிகளில் கோள்களின் தொடக்க கால போராட்டம் மற்றும் எதிர்ப்புகள் அமைந்தன. அதனை அடுத்து வட்டிக்கு பணம் கொடுப்போர் மற்றும் வர்த்தகர்கள் ஆகியோர் கொல்லப்பட்டனர். யார் யார்? உள்ளே வந்து சொத்து வாங்குறாங்க, அதுக்கப்புறம் வட்டிக்கு பணம் கொடுப்போரும் வர்த்தகர்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொல்லப்படுகின்றனர். மேளங்களை முழங்கியும் அம்புகளை எய்தும் வெளியாட்களை வெளியேறச் செய்யும் எச்சரிக்கைகளை செய்தும் பல வகைகளில் பழங்குடியின தலைவர்கள் தங்கள் கிளர்ச்சி பற்றிய செய்தியை பரப்பினர். ஆங்கிலேய அரசு பெரிய அளவிலான வன்முறை மூலம் இந்த கிளர்ச்சியை அடக்கியது. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேலதளங்களை முழங்கியும் அம்புகளை எய்தும் எதிர்ப்பை காமிக்கிறாங்க. ஆனாலும் பெரிய பெரிய படைகள், பீரங்கிகள் வச்சிருக்கிற ஆங்கிலேய அரசுக்கு முன்னாடி அது எடுபடாமல் போகின்றது. அடுத்தது சந்தாளர்களின் கிளர்ச்சி. சந்தாளர்களின் கிளர்ச்சி இந்தியாவின் கிழக்கு பகுதிகளில் பரவலாக வாழ்ந்து வந்த சந்தாளர்கள். பேர் என்னது? சந்தாளர்கள் நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்களை உருவாக்குவதற்காக தங்கள் பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயர வேண்டி நிர்பந்திக்கப்பட்டதால் ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டனர். எந்த பகுதிகளை? சந்தலர்கள் வந்து ராஜ்மஹால் குன்றை சுற்றி இருக்காங்க. இந்த மாதிரி விவசாயம், அதாவது நிலம் வந்து தனியுரிமை கோரியதன் மூலியமாக அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியேற்றப்படுகிறார்கள். ரயில்வே கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பிய அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் காவலர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டனர். வெளியாட்களால் வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றப்பட்ட சந்தாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக வட்டிக்கு பணம் கொடுப்போரை சார்ந்து வாழ நிர்பந்திக்கப்பட்டனர். விரைவில் கடன் மற்றும் பணம் பறித்தல் ஆகிய தீய வலையில் அவர்கள் சிக்கத் தொடங்கினர். மேலும் ஊழல் கரைபடிந்த ஆங்கிலேய நிர்வாகத்தின் கீழ் தங்களின் நியாயமான குறைகளுக்கு நீதி கிடைக்க முடியாத சூழலில் தங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்தனர். இந்த மாதிரி அந்த வனத்தை விட்டு வெளியேற்றுறாங்க. யார் மூலியமாக? கட்டுமான பணியில், ரயில்வே கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பிய அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் காவலர்களால் கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்படுறாங்க. வழி இல்லாமல் எல்லாத்துக்குமே யாரை சார்ந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கவரை சார்ந்திருக்காங்க. ஆனால் விரைவில் வந்து பணம் பறித்தல் அது மட்டுமே பத்தாதனால கொள்ளை அந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபடுறாங்க. ஆனால் ஆங்கிலேய அரசு மூலிமா நம்மளுக்கு விடிவு காலம் பிறக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது விடிவு காலம் பிறக்கவில்லை. அதோடைய வெளிப்பாடு பாருங்கள்.
1854 வாக்கில் பல இடங்களில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் பீர்சிங் என்பவரின் தலைமையில் நடந்தன. மகாஜன்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு எதிராக குறிவைத்து இவை நடந்தன. எப்போ 1854 யார் தலைமையில்? பீர்சிங் தலைமையில். 1855 சித்து மற்றும் கனு ஆகிய 2 சந்தாளர் சகோதரர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தனர். எப்போ சந்தாளர்கள் கிளர்ச்சி நடைபெறுது அப்படின்னா 1855 யாரோட தலைமையில்? சித்து மற்றும் கனு அப்படிங்கிறோட தலைமையில். அடுத்தது 1855 ஜூலை மாதத்தில் கிளர்ச்சியானது மகாஜன்கள், ஜமீன்தார்கள், ஆங்கிலேய அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிராக வெளிப்படையான கிளர்ச்சியாகவே உருவெடுத்தது. யார் யாருக்கு எப்போ நடந்தது அப்படின்னா 1855 ஜூலை மாதத்தில். சரியா? அடுத்தது வில் மற்றும் விஷம் தடவிய அம்புகளை எய்தவாறும் கோடாரிகள், கத்திகள் ஆகியவற்றுடனும் ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்டப்போவதாக முழக்கமிட்டபடி பேரணியாக சென்றனர். எப்போது? 1855 ஜூலை மாதம் கிளர்ச்சியானது யாருக்கு எதிராக நடைபெற்றது? மகாஜன்கள் மற்றும் ஜமீன்தார்கள், ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு எதிராக நடைபெற்றது. எங்கே போகிறாங்க? ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் நோக்கி செல்கிறாங்க. சரியா? இதனையடுத்து கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்த ஆங்கிலேயர் சொத்துக்களை சூறையாடினார்கள். அவங்ககிட்ட என்னது? அணு ஆயுதங்கள் நிறையா இருக்குது, பீரங்கி போன்ற துப்பாக்கிகள் போன்ற அதிக அளவு நவீன தொழில்நுட்பம் இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியல. இறுதியாக கிளர்ச்சி முழுமையாக ஒடுக்கப்பட்டது. 1855 சந்தாளர்கள் வசமிருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்புறம் சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் இந்த சட்டம் நிறைவேறியது. அதுக்கப்புறம் ஒரு சில நல்ல அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா அந்த சந்தால் பகுதியை தனி மண்டலமாக அறிவித்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கிறாங்க. அடுத்தது முண்டா கிளர்ச்சி. ராஞ்சியில் இக்காலகட்டத்தில் நடைபெற்ற உலுகுலன் கிளர்ச்சி, அதாவது பெரிய கழகம் என பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக அறியப்படுகிறது. இது முண்டா கிளர்ச்சி. எங்கே? ராஞ்சியில். கூட்டாக நிலத்தை வைத்து கொண்டு குண்டக்கட்டி என்ற முறையில் விவசாயம் செய்வதில் முண்டா மக்கள் பெயர் பெற்றவர்கள். குண்டாக்கட்டி முறை விவசாயம் யார்? முண்டா இன மக்கள். நிலத்துக்கான தனி சொத்துரிமையின் அறிமுகமும் வர்த்தகர்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போரின் ஊடுருவல் ஆகியவற்றின் காரணமாக இந்த நடைமுறை முற்றிலும் சிதைந்தது. பொதுவாகவே இந்தியாவில் நடைபெற்ற விவசாய கிளர்ச்சிகள், பழங்குடியினர் கிளர்ச்சிகள்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, வனப்பகுதிகள் பொதுவாகவே ஆதிவாசிகள், பழங்குடியினர் வாழ்ந்த பகுதிகள். அவங்க தான் வேலை செஞ்சுட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, பொழைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சொத்துக்களை எல்லாம் என்ன பண்ணுது, இயற்கை வளங்களை எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா தனி சொத்துரிமையாக, தனி பட்டாவாக மாற்றி நிறைய பேருக்கு விற்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பாரம்பரியமாக இருக்கிற மனிதர்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் வட்டிக்கு பணம் கொடுப்போர் மற்றும் ஜமீன்தார்கள் மீது ஆப்போசிட்டாக மாறுறாங்க. இதுதான் இந்த விவசாய கிளர்ச்சிகள், பழங்குடியினர் கிளர்ச்சிகளோட தீம். ஆனால் அந்த இயர் மட்டும் மாறுது, இடம் மட்டும் மாறுது. மற்றபடி மெயினான தீம் கரு ஒன்று தான். சரியா? தோட்டங்களில் வேலை செய்ய முண்டாயின மக்கள் கொத்தடிமைகளாக வலுக்கட்டாய பணியில் அமர்த்தப்பட்டனர். 1890களில் பழங்குடியின மக்களை அவர்கள் வாழும் பகுதியிலிருந்து இடம்பெயரச் செய்வது மற்றும் அவர்களை கட்டாய உழைப்பிற்கு உட்படுத்துவது ஆகியவற்றை பழங்குடியின தலைவர்கள் எதிர்த்தனர். அந்த இடத்த விட்டும் போக சொல்கிறாங்க, அடிமையாகவும் வேலை செய்ய சொல்கிறாங்க. பிர்சா முண்டா தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவுடன் இந்த இயக்கத்திற்கு ஊக்கம் கிடைத்தது. தம்மை கடவுளின் தூதர் என அறிமுகப்படுத்தி கொண்டவர் யார்? பிர்சா முண்டா. அதுக்கப்புறம் தமக்கு இறை தொடர்பு இருப்பதாக கூறிய பிர்சா குறி செல்வதன் மூலமாக முண்டாயின மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்போவதாகவும் மக்களின் அரசை நிறுவப் போவதாகவும் பிர்சா உறுதியளித்தார். அதாவது தன்னைத்தானே தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. பிர்சா முண்டாவின் பிரபலத்தை பயன்படுத்தி மேலும் அதிக எண்ணிக்கையில் பிர்சா இன மக்கள் இந்த நோக்கத்துக்காக ஒன்றிணைக்க முண்டா தலைவர்கள் முயன்றனர். இரவு கூட்டங்கள் பல நடத்தப்பட்டு கிளர்ச்சி ஒன்றுக்கு திட்டமிடப்பட்டது.
1889ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் நாளில் அவர்கள் வன்முறையில் கையில் எடுத்தனர். இந்த வருஷம் 1889. கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. கிறித்தவ தூதுக்குழுக்கள் மற்றும் கிறித்தவர்களாக மதம் மாறிய முண்டாக்கள் மீது அம்பி எறிந்து தாக்குதல்கள் நடந்தன. அதன் பின் காவல் நிலையங்களும் தாக்கப்பட்டன. அரசு அதிகாரிகளும் தாக்கப்பட்டனர். அடுத்த சில மாதங்களுக்கு இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டன. இறுதியாக இந்த கிளர்ச்சி முடக்கப்பட்டது. 1900ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா பின்னர் சிறையில் உயிர் நீத்தார். பழங்குடியினரின் தலைவராக அறியப்பட்ட பிர்சா முண்டா இன்றளவும் பல நாட்டுப்புற பாடல்களில் போற்றப்படுகிறார். இந்த முண்டா கிளர்ச்சியை அடுத்து ஆங்கிலேய அரசு பழங்குடியின நிலம் பற்றிய கொள்கையை வகுக்க முனைந்தது. 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு, இது கூட கேட்கலாம், சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? 1908. பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டது. எப்போ? 1908. அடுத்து பாருங்கள், 1957ஆம் ஆண்டின் பெருங்கிளர்ச்சி, அதாவது முதல் இந்திய சுதந்திர போர் என அழைக்கப்படும் கிளர்ச்சி எது அப்படின்னா, இதுவும் இப்படி கொஷின் கேட்டிருக்காங்க. 1857 பெருங்கலகம். 1857ஆம் ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சிக்கு பெரும் சவால் ஏற்பட்டது. தொடக்கத்தில் வங்காள மாகாணத்தில் சிப்பாய் கழகமாக உருவெடுத்த இந்த கிளர்ச்சி பின்னர் குறிப்பாக விவசாயிகள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பங்கேற்றதை அடுத்து நாட்டின் இதர பகுதிகளுக்கும் பரவியது. 1857 மற்றும் 1958ஆம் ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகள் கீழ்காணும் காரணங்களால் முக்கியத்துவம் பெற்றன. சரியா? எந்தெந்த காரணங்கள்? இராணுவ வீரர்களுடன் ஆயுதமேந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி இதுவே ஆகும். இரு தரப்புகளிலும் தூண்டப்பட்டதால் முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கிளர்ச்சியில் வன்முறை வெடித்தது. கிழக்கிந்திய கம்பெனியின் பணியினை புரட்சி முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் இந்திய துணைக்கண்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆங்கில மகாராணியின் நேரடி ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தது. அந்த 1857 பெரும் புரட்சிக்கு என்னென்ன காரணங்கள் பாருங்கள். 1857 பெருங்கலகம். 1. ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்பு கொள்கை. 1840 மற்றும் 1850களில் 2 முக்கிய கொள்கைகளின் மூலம் அதிக நிலப்பகுதிகள் இணைத்து கொள்ளப்பட்டன. 1. மேலாதிக்க கொள்கை. 2. வாரிசிலப்பு கொள்கை. மேலாதிக்க கொள்கை பாருங்கள், ஆங்கிலேயர்கள் தங்களை வானளாவிய அதிகாரங்கள் கொண்ட உயர் அதிகார அமைப்பாக கருதினர். உள்நாட்டு ஆட்சியாளர்கள் திறனற்றவர்கள் என்ற அடிப்படையில் புதிய நிலப்பகுதிகள் இணைக்கப்பட்டன. அடுத்தது வாரிசிலப்பு கொள்கை. அரசு கட்டளில் அரியணை ஏற நேரடி ஆண் வாரிசு இல்லையெனில், ஒரு அரசருக்கு ஆண் வாரிசு இல்லையெனில் அந்த ஆட்சியாளரது இறப்புக்கு பின் அந்த பகுதி ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்படும். இதன் மூலமாக சதாரா, சம்பல்பூர், பஞ்சாபினுடைய சில பகுதிகள், ஜான்சி மற்றும் நாக்பூர் ஆகியன இந்த வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. முதலாக ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் இணைக்கப்பட்ட பகுதி சதாரா. அடுத்தது இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய தீவிரத்தன்மை இல்லாதது. 1806ஆம் ஆண்டில் வேலூரில் சிப்பாய்கள் சமய குறியீடுகளை நெற்றியில் அணிவதற்கும், அதாவது ஒரு தொப்பி உருவாக்குவாங்க, அந்த தொப்பியில் சிலுவை சிம்பிள் இருக்கும், அதனால் இந்து மற்றும் முஸ்லீம் ஆட்சி சிப்பாய்கள் அணிய மறுப்பாங்க. அதன் மூலியமாக ஒரு சிறு சிறு சண்டைகளால் இது உருவாகும். அது மாதிரி தாடி வைத்துக்கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டதோடு தலைப்பாகைகளுக்கு பதிலாக வட்ட வடிவிலான தொப்பிகளை அணியுமாறும் பணிக்கப்பட்டனர். தொப்பி, அதாவது தலைப்பாகை நம்ம எப்படி கட்டியிருப்போம்னு தெரியும், அதே மாதிரி அதெல்லாம் இல்லாமல் தொப்பி அணியணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அதனை எதிர்த்து அவர்கள் கிளர்ச்சி செய்தனர். இத்தகைய ஆடை கட்டுப்பாடுகள் சிப்பாய்களை கிறித்துவ மதத்துக்கு மாற செய்வதற்கான ஒரு முயற்சியாக அவர்கள் அஞ்சினர். அதே போன்று 1824ஆம் ஆண்டு கல்கத்தா அருகே பாரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்தனர். கடல் கடந்து சென்றால் தங்களது சாதியை இழக்க நேரிடும் என்று அவர்கள் நம்பினர். அதாவது மூட நம்பிக்கை மாதிரி, கடல் கடந்து போனால் என்னாகும், நம்ம மதத்தை மறந்துடும் அப்படின்னு போக மறுக்கிறாங்க. அடுத்தது ஊதியம் மற்றும் பதவி உயர்வில் பாரபட்சம் காட்டப்படுவதும் குறித்தும் சிப்பாய்கள் கவலை கொண்டனர். ஐரோப்பிய சிப்பாய்களுடன் ஒப்பிடுகையில் இந்திய சிப்பாய்களுக்கு மிக குறைந்த அளவில் ஊதியம் வழங்கப்பட்டது.
அவர்கள் தரக்குறைவாக நடத்தப்பட்டதோடு மூத்த படையினரால் இனக்குறியிடப்பட்டு அவமதிக்கப்பட்டார்கள். ஊதிய உயர்வுள்ள புதிய வகையான தலைப்பாகையை கொண்டு வராங்க, சமய குறியீடுகளை கொண்டாடி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பதவி உயர்வு சம்பளத்தில் ஆங்கிலேய இந்திய அரசு சிப்பாய்களுக்கு வேறுபாடு இருக்குது, நடத்தப்படுகிறதுல குறைகள் இருக்குது. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் 1860, 1806, 1857க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒன்றிணைந்து தான் பெரிய பிரச்சனைகளாக போராட்டங்களாக வெடித்தது. கழகம் பாருங்கள். புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிகளுக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் பற்றிய வதந்திகள் புரட்சிக்கு வித்திட்டது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா 1857 புரட்சிக்கு இதுதான். பசு மற்றும் பன்றி கொழுப்பில் இருந்து தயாரிக்கப்பட்ட பசை கிரீஸ் இத்தகைய புதிய குண்டு பொதியுரையில் பயன்படுத்தப்பட்டதாக சிப்பாய்கள் பெரிதும் சந்தேகம் கொண்டனர். பசு மற்றும் பன்றி. பசு இந்துக்களுக்கு புனிதமானது, பன்றி முஸ்லீம்ஸ்க்கு ஆகாது. இதில் அந்த புது ரக குண்டில் அது இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அவற்றை நிரப்பும் முன் அதை வாயால் கடிக்க வேண்டியிருந்தது. அதனால் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இது சந்தேகப்படுறாங்க. இந்துக்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு பசு புனிதமும் வாய்ந்ததாகவும் முஸ்லீம்களுக்கு பன்றி இறைச்சி தடை செய்யப்பட்டதாகவும் இருந்தது. அதுதான் இதுக்கு மெயின் காரணம். மார்ச் 29 மங்கள் பாண்டே என்ற பெயர் கொண்ட சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார். கைது செய்ய உத்தரவிட்டும் அவரது சக சிப்பாய்கள் மங்கள் பாண்டேவை கைது செய்ய மறுத்துவிட்டனர். மங்கள் பாண்டேயும் வேறு பலரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர். மார்ச் 29 மங்கள் பாண்டே 1857 தன்னோட உயர் அதிகாரி என்ன பண்ணிடுறாருன்னா அடிச்சிடுறாரு. அடித்த உடனே என்ன பண்ணுறாங்க, உயர் அதிகாரி சிப்பாய்களை அவரை கைது பண்ண சொல்கிறாங்க. ஆனாலும் சிப்பாய்கள் அவங்கள கைது பண்ணலை. உடனே வேறு ஆட்களை வச்சு மங்கள் பாண்டேயும் சிலரை கைது பண்ணி தூக்கிலிட்டுறாங்க. இதனால் ஆத்திரம் அதிகரித்து அதனை அடுத்து வந்த நாட்களில் கீழ்ப்படிய மறுத்தல் போன்ற பல நிகழ்வுகள் அதிகரித்தன. கலவரம், பொருட்களை தீயிட்டு கொளுத்துவது ஆகியன அம்பாலா, லக்னோ, மீரட் ஆகிய இராணுவ குடியிருப்புகள் பகுதிகளில் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகின. எங்கெங்கே? அம்பாலா, லக்னோ, மீரட் ஆகிய இராணுவ குடியிருப்புகளில் பொருட்கள் தீயிடப்பட்டது மற்றும் சூறையாடப்பட்டது. அடுத்தது இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பகதூர் ஷா அறிவிக்கப்படுதல். கடைசி அரசர்னு கூட வச்சுக்கலாம். 1857 மே மாதம் 11 இதை நோட் பண்ணிக்கோங்க. 1857 மே மாதம் 11 மீரட்டிலிருந்து தில்லி செங்கோட்டையை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்து சென்றனர். சிப்பாய்கள் போன்று அதே அளவு ஆர்வமிக்க கூட்டமும் முகலாய மாமன்னர் 2ஆம் பகதூர் ஷா தங்கள் தலைவராக வேண்டும் என்று கோருவதற்காக அங்கு குழுமியது. 1857 மே மாதம் 11 என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குழு எங்கே போகுது? டில்லிக்கு. யார் அரசராக்க? முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷாவை. ஆனால் அங்கேயுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடிக்கே ஒரு கூட்டம் அங்கு குழுமி இருந்தது. பெரும் தயக்கங்களுக்கு பிறகு 2ஆம் பகதூர் ஷா இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பதவியேற்றார். யார்? 2ஆம் பகதூர் ஷா. அதனை அடுத்து விரைவாக வடமேற்கு மாகாணம் மற்றும் அயோத்தி பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றினர். தில்லி வீழ்ச்சியடைந்தது பற்றிய செய்தி கங்கை நதி பள்ளத்தாக்கை எட்டியவுடன் ஜூன் மாத தொடக்கம் வரை ஒவ்வொரு இராணுவ குடியிருப்பு பகுதிகளும் கிளர்ச்சிகள் நடந்தன. வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப் மற்றும் வங்காளத்தை தவிர ஆங்கிலேய ஆட்சி காணாமல் போனது. ஆனால் புரட்சி அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னென்னது? பஞ்சாப் மற்றும் வங்காளத்தில் தவிர மீதி எங்கேயுமே ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில் இந்திய நிலம் இல்லை. உள்நாட்டு கிளர்ச்சி பாருங்கள். வட இந்தியாவின் பாதிக்கப்பட்ட கிராம சமூகத்தில் வாழ்ந்த மக்களும் இந்த கிளர்ச்சிக்கு சரிசமமாக ஆதரவு தெரிவித்தனர். ஆங்கிலேய இராணுவத்தில் வேலை பார்த்த சிப்பாய்கள் உண்மையில் சீருடையில் இருந்த விவசாயிகள் ஆவர். சரிங்களா? அதே மாதிரி வருவாய் நிர்வாகம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதில் அவர்களுக்கும் சமமான பாதிப்புகளை அடைந்தனர். சிப்பாய்கள் மட்டும் இல்லை, அவங்களுக்கும் விவசாய நிலம் இருந்தது. புதிய கொள்கைகள் எல்லாமே, விவசாய கொள்கைகள் எல்லாமே சிப்பாய்களுக்கு எதிராகவும் இருந்ததாக கருதப்பட்டது. சிப்பாய் கழகமும் அதனை அடுத்து இந்தியாவின் பல பகுதிகளில் நடந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஊரக பகுதிகளுடன் இணைப்பை கொண்டவையாகும். வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அயோத்தியின் பகுதியில் இந்த முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி வெடித்தது.
இந்த 2 பகுதிகளில் இருந்துதான் சிப்பாய்கள் முக்கியமாக பணியில் சேர்க்கப்பட்டனர். எங்கெங்கே? வடமேற்கு மாகாணங்களில், அயோத்தியில் இது அடைஞ்சது. இங்கிருந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமாக சிப்பாய்கள் வராங்க. பெரும் எண்ணிக்கையிலான ஜமீன்தார்களும் தாலுக்தாரர்களும் ஆங்கிலேய அரசின் கீழ் பல சலுகைகளை இழந்த காரணத்தால் கிளர்ச்சி நோக்கி ஈர்க்கப்பட்டனர். அடுத்தது, தாலுக்தார் விவசாய கூட்டணி என்பது தாங்கள் இழந்ததை மீட்கும் ஒரு பொது முயற்சியாக கருதப்பட்டது. அதே போன்று பல இந்திய மாநிலங்களில் ஆட்சியாளர்கள் பட்டத்தை துறக்க நேரிட்டதால் அவர்களால் அடுத்து பாருங்கள், இது ஒரு நிமிஷம் இந்த மேப் பார்த்துடலாம். 1857 பெரும் புரட்சி நடந்தது எங்கெங்கே அப்படின்னா அம்பாலா, டில்லி, மீரட்டு, பரேலி, ஆக்ரா, லக்னோ, கான்பூர், குவாலியர், ஜான்சி, அலகாபாத், பனாரஸ், பாரக்பூர். இதெல்லாம் என்ன அப்படின்னா 1857 பெருங்கலகம் நடைபெற்ற அதி தீவிரமாக நடைபெற்ற இடங்கள். ஆதரிக்கப்பட்ட கவிஞர்களும் சரிசமமாக அவதியுற்றனர். ஆங்கிலேய பொருட்களால் இந்திய கைவினைப் பொருட்கள் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் வேலை இழந்தனர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த ஆத்திரம் கிளர்ச்சியாக வெடித்தது. அதாவது சிப்பாய்கள், அதுக்கப்புறம் புதிய வேளாண் கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள், அதுக்கப்புறம் பட்டங்களை துறந்த அரசர்கள், அதுக்கப்புறம் வணிகம் செய்தோர், இவங்க எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக திரும்பிடுறாங்க. பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய முக்கிய போராட்ட வீரர்கள், பாதிக்கப்பட்ட அரசர்கள், நவாபுகள், அரசிகள், ஜமீன்தார்கள் ஆகியோர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தங்கள் ஆத்திரத்தை பயன்படுத்தி கொள்ள இந்த கிளர்ச்சி ஒரு மேடையை அமைத்து கொடுத்தது. யார் யாருன்னு பாருங்கள். பாதிக்கப்பட்ட அரசர்கள், நவாபுகள், அரசிகள், ஜமீன்தார்கள் ஆகியோர். கடைசி பேஷ்வா மன்னரான 2ஆம் பாஜிராவின் தத்து பிள்ளையான நானா சாஹிப் கான்பூர் பகுதியில் கிளர்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தினார். இது கொஷின் கேட்கலாம். 1857 பெருங்கிளர்ச்சிக்கு கான்பூர் பகுதியில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் அப்படின்னா நானா சாஹிப். அவருக்கு ஓய்வூதியம் தர கம்பெனி மறுத்துவிட்டது. அதே போன்று லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹால், இது இந்த பொறுத்துக்களை கேட்பாங்க. அதே மாதிரி பரேலியில் கான் பகதூர் தத்தமது பகுதியை பொறுப்பேற்று கொண்டனர். ஒரு காலத்தில் இந்த பகுதிகள் அவர்களாலோ அல்லது அவர்களுடைய மூதாதைகளாலேயோ ஆளப்பட்டவையாகும். அதாவது ஒரு சில பகுதிகளெலாம் மன்னர்கள் நாடு இழந்த நிலையில் இருக்கும்போது இந்த சமயத்தை பயன்படுத்தி அவங்களுடைய சொந்த நாட்டை கைப்பற்றுகிறார்கள். இந்த கிளர்ச்சியின் மற்றொரு முக்கிய தலைவராக ஜான்சியின் லட்சுமிபாய் பார்க்கப்படுகிறார். அவரது விஷயத்தில் வங்காளத்தின் தலைமை ஆளுநரான டல்ஹௌசி பிரபு லட்சுமிபாயின் கணவர் மறைந்த பிறகு அவரது வாரிசாக ஒரு ஆண் பிள்ளையை தத்து எடுத்துக்கொள்ள அனுமதி தர மறுத்துவிட்டதால் வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் அவரது அரசு ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்டது. அங்கே ஜான்சி அப்படிங்கிற பகுதியோட கணவர், அதாவது ஒரு ஆட்சியாளராக இருந்தவர் ராணி லட்சுமிபாயோட கணவர். அவர் இறந்த பிறகு ஒரு ஆண் பிள்ளையை தத்தெடுக்கிறேன்னு சொல்லி ஆங்கிலேய அரசுகிட்ட கேட்கும்போது நோன்னு சொல்லி அந்த பகுதியை இணைச்சிடுறாங்க. அதனால் மிக முக்கியமாக கோபம் அடைஞ்சுக்கிறாரு. சக்தி வாய்ந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரை துவக்கிய ராணி லட்சுமிபாய் தாம் வீழும் வரை ஆங்கிலேயை எதிர்த்து போராடினார். பகதூர் ஷா ஜாபர், கன்வர் சிங், கான் பகதூர், ராணி லட்சுமிபாய் மற்றும் பலரும் ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க மறுத்து சிப்பாய்களின் வீரதீரத்தால் நிர்பந்திக்கப்பட்ட பலரும் இதில் அடங்குவர். கிளர்ச்சி அடக்கப்படுதல் பாருங்கள். 1857 ஜூன் மாத தொடக்கத்தில் தில்லி, மீரட், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத், பனாரஸ் ஆகிய மண்டலங்களின் படைகள் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு கடுமையான இராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டது. எப்போது? 1857 ஜூன் மாதத்தில். தோல்விக்கான காரணங்கள் பாருங்கள். 1857 நடந்த கிளர்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது மற்றும் திட்டமிடப்பட்டது என்பதை நிரூபிக்க எந்தவித ஆதாரமும் இல்லை. ஒருங்கிணைக்கவும் படலை, திட்டமிடவும் படலை. அது தானாக நடந்தது. ஆனால் தில்லி முற்றுகை இடப்பட்ட பிறகு அண்டை மாநிலங்களின் ஆதரவை பெற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஒரு சில இந்திய மாநிலங்களை தவிர இந்த கிளர்ச்சியில் பங்கேற்க இந்திய இளவரசர்களிடம் பொதுவாக ஆர்வம் குறைந்து காணப்பட்டது.
காலனி அரசுக்கு விசுவாசமாக அல்லது ஆங்கிலேய அதிகாரத்தை அறிந்து அச்சப்பட்டு இந்திய அரசர்களும் ஜமீன்தார்களும் ஒதுங்கி இருந்தனர். எல்லாமே கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. ஆனால் ஒதுங்கி இருந்தது யார் அப்படின்னா இந்திய அரசர்களும் ஜமீன்தார்களும். கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்களும் குறைந்த அளவே ஆயுதங்கள், வெடிபொருட்கள் கிடைத்தோ கிடைக்காமலோ இருந்தனர். ஆங்கில அறிவு பெற்ற நடுத்தர வகுப்பும் கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. மத்திய தலைமை இல்லாததும் கிளர்ச்சி தோல்வியடைய முக்கிய காரணமாக அமைந்தது. தனிநபர்கள் இந்திய அரசர்கள் மற்றும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக சண்டையிட்ட பல்வேறு சக்திகளை ஒன்றிணைக்க பொதுவான செயல்திட்டம் ஏதுமில்லாமல் போனது. இறுதியில் ஆங்கிலேய இராணுவம் கிளர்ச்சியை கடுமையாக ஒடுக்கியது. ஆயுதங்கள் கிடைக்கப்பெறாமை, அமைப்பாற்றலின்மை, ஒழுக்கமின்மை, உதவியாளர்களால் காட்டி கொடுக்கப்பட்டது ஆகிய காரணங்களால் இந்த புரட்சி தோல்வியை தழுவியது. மிக முக்கியமாக பாருங்கள், இறுதியில் ஆங்கிலேய இராணுவம் கிளர்ச்சியை கடுமையாக ஒடுக்கியது. ஆயுதங்கள் கிடைக்கப்பெறாமை, அமைப்பாற்றலின்மை, ஒழுக்கமின்மை ஆகியவையால் இந்த புரட்சி ஒடுக்கப்பட்டது. அடுத்தது கிளர்ச்சி தலைவர்கள் தோல்வி அடைந்தனர். அதே மாதிரி 1857ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் தில்லி ஆங்கிலேய துருப்புகளால் கைப்பற்றப்பட்டது. சிறைபிடிக்கப்பட்ட பகதூர் ஷா பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். 2ஆம் பகதூர் ஷா பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். இந்தியா ஆங்கிலேய அரசு காலனியாக மாறுதல். 1858ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்தால் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும் ஆங்கிலேய அரசின் காலனிகளில் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்டது. அமைச்சரவை உறுப்பினர் ஒருவரிடம் பொறுப்பு வழங்கப்பட்டது. அவர் இந்தியாவுக்கான அரசு செயலாளராக பதவி வகிப்பார். நிர்வாகத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் பாருங்கள். 1857ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியும் அதன் கொள்கையும் பெரிய அளவில் மாற்றங்களை சந்தித்தன. சமூக சீர்திருத்தம் தொடர்பான விஷயத்தில் பிரிட்டிஷ் அரசு எச்சரிக்கை மிகுந்த அணுகுமுறையை கையாண்டது. இந்திய மக்களுக்கு விக்டோரியா அரசர் செய்த அறிவிப்பில் பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்களில் ஆங்கிலேய அரசு தலையிடாது என்று தெரிவித்தார். அரசு பணிகளில் இந்தியர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்றும் உறுதிமொழி அளிக்கப்பட்டது. இந்திய இராணுவத்தின் கட்டமைப்பில் 2 முக்கிய மாற்றங்கள் செயல்பட்டன. இந்தியர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டது. முக்கியமான பதவிகள் மற்றும் பொறுப்புகள் வகிப்பதிலிருந்து இந்தியர்கள் விலக்கி வைக்கப்பட்டனர். காலாட்படையின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்ட ஆங்கிலேயர் அவற்றுக்கு ஆளெடுக்கும் முயற்சியை இதர பகுதிகளுக்கும் 1857ஆம் ஆண்டின் கிளர்ச்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த சமூகங்களும் மாற்றினார்கள். உதாரணமாக ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லிம்கள் ஆகியோரை விலக்கி வைத்த ஆங்கிலேயர்கள் கூர்க்காக்கள், சீக்கியர்கள், பதான்கள் போன்ற இந்து அல்லாத குழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். இப்போ பொதுவாக எப்பயுமே எடுக்கிற ஆண்கள் இடங்கள்லேருந்து எடுக்காமல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கூர்க்காக்கள், சீக்கியர்கள், பதான்கள் போன்ற இந்து அல்லாத குழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். இவற்றுடன் இந்திய சமூகத்தின் சாதி, மதம், மொழி மற்றும் மண்டலம் ஆகியவை சார்ந்த வேறுபாடுகளை ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதை அடுத்து அது பிரித்தாளும் கொள்கை என்று அறியப்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகளின் கிளர்ச்சி. கிளர்ச்சின்னு பாருங்கள். கருநீல சாய கிளர்ச்சி, அதாவது இண்டிகோ கிளர்ச்சி, இதுவும் அதிகமாக கேட்கப்படுது. 1859ன்னு சொல்லுவாங்க. நடந்தது 1859 60 வரைக்கும். செயற்கை நீலச்சாயம் உருவாக்கப்படும் முன் இயற்கையான கருநீலச்சாயம் உலகம் முழுவதும் இருந்த ஆடை தயாரிப்பாளர்களால் பெரிதும் மதித்து போற்றப்பட்டது. பல ஐரோப்பியர்கள் இண்டிகோ பயிரிட இந்திய விவசாயிகள் பணிகளை அமைத்தினார்கள். பின்னர் அது சாயமாக தொழிற்சாலைகளில் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த சாயம் ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. விவசாயிகள் இந்த பயிரை பயிரிடுமாறு நிர்பந்திக்கப்பட்டனர். பொதுவாக இந்த இண்டிகோ அப்படிங்கிறது ஒரு நீலச்சாயங்கிறது இயற்கையாக வர்றது, செயற்கையாக வர்றது 2 விதமாக இருக்குது. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செயற்கையாக பயிரிடுவதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். ஆங்கிலேய முகர்கள் பயிரிடுவோருக்கு நிலத்துக்கான வாடகை மற்றும் இதர செலவுகளை சமாளிப்பதற்காக ரொக்க பணத்தை முன்பணமாக கொடுத்து உதவினர். ஆனால் இந்த முன்பணம் வட்டியுடன் திரும்ப செலுத்தப்பட வேண்டும். அதாவது இப்போ கூட்டுறவு பேங்கில் வட்டிக்கு காசுறாங்கள்ல, அந்த மாதிரி மானியம் மாதிரி. உணவு தானிய பயிர்களுக்கு பதிலாக இண்டிகோ பயிரை பயிரிட விவசாயிகள் வற்புறுத்தப்பட்டனர்.
பருவத்தின் இறுதியில் இண்டிகோ பயிருக்கு மிக குறைந்த விலையை விவசாயிகளுக்கு ஆங்கிலேய முகவர்கள் கொடுத்தனர். அதாவது இது இண்டிகா அவுரிக்க செடியை வந்து அதிக அளவில் பயிரிடப்பட வற்புறுத்தப்படுறாங்க. அப்படி வற்புறுத்தப்பட்டு அவங்களுக்கு முன்பணமாக கொடுக்கப்படுகிறது விவசாயத்துக்கு. அதை வட்டி முதலாக திருப்பி தரணும். ஆனாலும் பயிர் வந்து விளைச்சி திரும்பி மகசூலுக்கு வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அடிமட்ட ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்காங்க. இந்த குறைந்த தொகையை கொண்டு தாங்கள் வாங்கிய முன்பணத்தை திருப்ப செலுத்த முடியாது என்பதால் அவர்கள் கடலில் மூழ்கினர். எனினும் லாபம் கிடைக்காத நிலையிலும் மீண்டும் இண்டிகோ பயிரை பயிரிடும் மற்றொரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுமாறு விவசாயிகள் மீண்டும் நிர்பந்திக்கப்பட்டனர். விவசாயிகளால் தாங்கள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியவே இல்லை. தந்தை வாங்கிய கடன்கள் அவரது மகன் மீதும் சுமத்தப்பட்டன. ரேட்டு கம்மியாக எடுத்ததுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட வாங்கின காசுக்கு அவங்களால என்ன திரும்பி வட்டியும் கட்ட முடியல, கடனும் கட்ட முடியல. அதனால் என்ன ஆகுதுன்னா, பாரம்பரியமாக தொடர்கிற மாதிரி அரசுரிமை மாதிரி தந்தைக்கு அப்புறம் மகனுக்கு மாதிரி அந்த கடன் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. இண்டிகோ கிளர்ச்சி 1859ஆம் ஆண்டு தொடங்கியது. இந்த கிளர்ச்சி ஒரு வேலைநிறுத்த வடிவில் தொடங்கியது. வங்காளத்தின் நடியா மாவட்டத்தின் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இனி இண்டிகோ பயிரிடப் போவதில்லை என மறுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த இயக்கம் இண்டிகோ பயிரிடப்பட்ட வங்காளத்தின் இதர மாவட்டங்களுக்கும் பரவியது. இந்த கிளர்ச்சி பின்னர் வன்முறையாக வெடித்தது. இந்து மற்றும் முஸ்லிம் விவசாயிகள் இந்த கிளர்ச்சியில் பங்கேற்றனர். குடங்கள் மற்றும் உலோகத் தட்டுக்களை ஆயுதங்களாக ஏந்தியபடி பெண்களும் ஆடவரோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். ஆங்கிலேய பண்ணை கொடுமைகள் குறித்து கல்கத்தாவில் வாழ்ந்த அப்போதைய இந்திய பத்திரிகையாளர்கள் எழுதினார்கள். நீல் தர்பன், இது அடிக்கடி கேட்குற கொஷின். நீல் தர்பன்ங்கிறது இண்டிகோவின் கண்ணாடி என அழைக்கப்படுகிறது என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை தீனபந்து மித்ரா, இதில் அடிக்கடி கேட்குற கொஷின், தீனபந்து மித்ரா எழுதினார். இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் வாழ்ந்த மக்களிடையே இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வர இந்த நாடகம் பயன்படுத்தப்பட்டது. அடுத்து பாருங்கள், தக்கான கலவரங்கள் 1875 அதிக அளவிலான வரி விதிப்பு வேளாண்மையை பாதித்தது. பஞ்சத்தால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்தன. 1857 ஆண்டு மே மாதத்தில் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் பூனா அருகே உள்ள சூபா என்ற கிராமத்தில் முதலாக வெடித்ததாக பதிவாக உள்ளது. பூனா மற்றும் அகமது நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 30 கிராமங்களில் இதே போன்று கலவரங்கள் ஏற்பட்டதாக பதிவாகியது. குஜராத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோரை குறிவைத்துதான் இந்த கலவரங்கள் பெரும்பாலும் அரங்கேறின. ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் விவசாயிகள் நேரடியாக வருவாயை அரசுக்கு செலுத்த நிர்பந்திக்கப்பட்டனர். மேலும் புதிய சட்டப்படி எந்த நிலத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கப்பட்டதோ அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு ஏலம் விட்டு கடன் தொகையை எடுத்துக்கொள்ள கடன் வழங்கியோருக்கு அனுமதி கிடைத்திருந்தது. இதன் விளைவாக உளும் வர்க்கத்தாரிடமிருந்து நிலம் உழாத வர்க்கத்திடம் கைமாறத் தொடங்கியது. கடன் என்னும் மாய வலையில் சிக்கிய விவசாயிகள் நிலுவைத் தொகையை செலுத்த இயலாமல் பயிரிடுதலையும் விவசாயத்தையும் கைவிட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். யார்? விவசாயிகள். கடன் கொடுத்து கடன் வாங்குறாங்க, விவசாயமும் சரியாக பொருள் போகலை, அதனால் கடன் கொடுக்க முடியாமல் தந்தை அதுக்கு பின்னாடி மகனுக்கு மாறுது. ஆனாலும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, புதிய நடைமுறை கொண்டு வந்து இப்போ கடன் யார் வாங்குறாங்களோ அவங்க கடன் திருப்பி தரலாம். இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி கடன் தரனா அந்த நிலத்தை அவங்களே எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. அப்படின்னா இடம் விட்டு கடன் கட்டிக்குவாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால நிலமே இல்லாதவங்களுக்கு பாரம்பரியமாக நிலம் வச்சுருக்கவங்களுடைய நிலம் வந்து கைமாற தொடங்கியது. இதனால் நிலைமையே தலைமைக்கீழாக மாறியது. இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல் 1870 1885 வரைக்கும். தேசியத்தின் எழுச்சி 19ஆம் நூற்றாண்டின் 2வது பாதியில் ஆங்கில கல்வி பெற்ற இந்தியர்களின் புதிய சமூக வகுப்பினர் மத்தியில் தேசிய அரசியல் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டது. பல்வேறு பிரச்சாரங்கள் மூலமாக தேசியம் மற்றும் பல்வேறு மக்களாட்சியின் உயர்ந்த லட்சியங்கள் பற்றிய கருத்துக்களை அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முக்கிய பணியை இந்திய அறிவாளர்கள் மேற்கொண்டனர். வட்டார மொழி மற்றும் ஆங்கில அச்சு ஊடகங்களின் வளர்ச்சி இது போன்ற கருத்துக்களை பரப்புவதில் முக்கிய பங்கு ஆற்றியது. எண்ணிக்கையில் அவர்கள் குறைவாக இருந்தாலும் தேசிய அளவிலான வீச்சை கொண்டு அகில இந்தியா முழுவதும் தொடர்புகளை உருவாக்கும் திறன் பெற்றிருந்தனர். அவர்கள் வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்களாக பணியாற்றினார்கள்.
இப்போ வந்து கற்றறிந்த நடுத்தர மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கான சிந்தனைகளை உதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேசம்னா என்ன, தேசியம்னா என்ன, நம்மளுக்கான உரிமைகள்னால் என்ன, ஏன் இவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஆங்கிலேயர்கிட்டே கல்வி கற்று ஆங்கிலேயர்கிட்டே எல்லாம் கற்றுக்கிட்டவங்களே ஆங்கிலேயருக்கு ஆப்போசிட்டாக மாறுறாங்க. இதில் அவங்க என்னென்ன இருக்காங்க அப்படின்னா வழக்கறிஞராக இருக்கிறாங்க, பத்திரிகையாளர்களாக இருக்காங்க, அரசு ஊழியர்களாக இருக்காங்க, ஆசிரியர்களாக இருக்காங்க, மருத்துவர்களாக பணியாற்றினார்கள். அடுத்தது இதுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட சங்கங்கள் என்ன அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் 1852, கிழக்கிந்திய அமைப்பு 1866, சென்னை மகாஜன சபை 1884, பூனா சர்வஜனிக் சபை வந்து 1870, பம்பாய் மாகாண சங்கம் 1885. இது எல்லாமே சூசிட்டில் கேட்கலாம், தனியாகவும் கேட்கலாம். மற்றும் பல அரசியல் அமைப்புகள் தொடங்குவதில் அவர்கள் முனைப்பு காட்டினார்கள். காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனம். காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை உருவாக்குவதே தொடக்ககால இந்திய தேசியவாதிகளின் பங்களிப்பு முக்கியமான ஒன்றாக இருந்தது. தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே மற்றும் ரோமேஷ் சந்திர தத் ஆகியோர் காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய இந்த விமர்சனத்தை செய்வதில் முக்கிய பங்காற்றினார்கள். காலனி ஆட்சியோடைய பொருளாதாரத்தை வெளிக்கொணர்ந்தது யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே மற்றும் ரோமேஷ் சந்திர தத். இந்தியாவை அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக அடக்கி ஆள்வது தான் பிரிட்டிஷாரின் வழக்கத்துக்கு அடிப்படையானது என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்தனர். அதையே இப்போ தான் உணர்கிறாங்க. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கமே முக்கிய தடையாக உள்ளது என்று அவர்கள் முடிவு செய்தனர். குறிக்கோள்கள் மற்றும் வழிமுறைகள் பாருங்கள். ஒரு அகில இந்திய அமைப்பை உருவாக்க முனைந்ததன் விளைவாக 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானது. பம்பாய், மதராஸ், கல்கத்தா ஆகிய 3 மாகாணங்களிலும் அரசியல் ரீதியாக தீவிரம் காட்டிய கல்வி அறிவு பெற்ற இந்தியர்களின் குழுக்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க ஏஓ ஹியூம் தமது சேவைகளை வழங்கினார். இது ரொம்ப முக்கியம். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் ஏஓ ஹியூம். தமது சேவைகளை வழங்கினார். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக உமேஷ் சந்திரா பானர்ஜி இருந்தார். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர் யார் அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி, அதாவது WC பானர்ஜின்னு சொல்லுவோம். 1885 டிசம்பர் 28 இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு நடைபெற்றது. தேசிய ஒற்றுமை குறித்த உணர்வுகளை ஒருங்கிணைப்பதே காங்கிரஸின் ஆரம்பகால முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தாலும் பிரிட்டனுக்கு விசுவாசமாகவும் நடந்து கொள்ள உறுதி மேற்கொண்டது. பிரிட்டனிடம் மேல்முறையீடுகள் செய்வது, மனுக்களை கொடுப்பது, அதிகார பகிர்வு ஆகியவற்றை ஆங்கிலேய அரசு உருவாக்கிய அரசியல் சாசன கட்டமைப்பிற்குள் செய்வது உள்ளிட்ட வழிமுறைகளை காங்கிரஸ் பின்பற்றியது. கீழ்கண்டவை சில முக்கிய கோரிக்கைகள் ஆகும். உருவாக்குறாங்க. ஏஓ ஹியூம் வந்து உதவி செய்கிறாரு. ஆனாலும் இது டைரெக்டாக புரட்சி அந்த மாதிரிலாம் போகலை. எதுக்காக அப்படின்னா மனு கொடுத்தல், அதாவது ஆங்கிலேய அரசுகிட்டேருந்து கூட்டம் நம்ம கோரிக்கை வச்சா நம்மளுக்கு நடைபெறும் அப்படின்ற நம்பிக்கையில் உருவான கூட்டம் தான் இந்திய தேசிய காங்கிரஸ். மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவைகள் உருவாக்குவது, சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது, நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிப்பது, இராணுவ செலவுகளை குறைப்பது, உள்நாட்டு வரிகளை குறைப்பது, நீதிபதி மூலமாக விசாரணைகளை விரிவு செய்வது, ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சிப்பணி தேர்வுகளை நடத்துவது, காவல்துறை சீர்திருத்தங்கள், வனச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்தல், இந்திய தொழிற்சாலைகளின் மேம்பாடு மற்றும் முறையற்ற கட்டணங்கள் மற்றும் கலால் வரிகளை முடிவு கொண்டு வருது. ஆக மொத்தம் இந்தியாவுடைய முழு வளர்ச்சியை நோக்கி தான் இந்த கோரிக்கைகள் எல்லாமே இருந்தது. தீவிர தேசியவாதம் பாருங்கள். தொடக்ககால இந்திய தேசியவாதிகளின் மிதவாத கோரிக்கைகள் தொடர்பான ஆங்கிலேயர்களின் அணுகுமுறை குறிப்பிடத்தக்க அளவில் மாறவில்லை என்பதால் மித தேசியவாத தலைவர்களின் திட்டங்கள் தோல்வி கண்டன. தீவிர தேசியவாதிகள் என்று அழைக்கப்பட்ட தலைவர்களின் குழுவால் இவர்கள் விமர்சிக்கப்பட்டனர். மனுக்கள் மற்றும் கோரிக்கைகள் கொடுப்பதை விட சுய உதவியில் அதிக கவனம் செலுத்தினர். யார்? தீவிர தேசியவாதம். வங்கப்பிரிவினை பாருங்கள். 1905ஆம் ஆண்டு வங்கப்பிரிவினை மிகவும் அதிருப்தியை ஏற்படுத்திய நிகழ்வாகும். இந்தியா முழுவதும் விரிவான போராட்டங்கள் பரவ இந்த பிரிவினை வழிவகுத்ததன் மூலம் இந்திய தேசிய இயக்கத்திற்கு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது.
இந்துக்கள் முஸ்லீம்களிடையே பிளவை உருவாக்கி வங்காளத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அரசியல் நடவடிக்கைகளை அடக்க வங்கப் பிரிவினை வகுக்கப்பட்டது. இந்து முஸ்லீம் பிரிவினை பாருங்கள். வங்காளிகளின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்கச் செய்வதே வங்கப் பிரிவினைக்கான நோக்கம் என்று வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டது. வங்காளத்தை 2 நிர்வாக பிரிவுகளின் கீழ் பிரித்து வைத்ததன் மூலம் வங்காள மொழி பேசும் மக்களை ஒரு மொழி சிறுபான்மையினர் என்ற தகுதிக்கு கர்சன் பிரபு குறைத்துவிட்டார். முகலாயர்களின் ஆட்சி காலங்களில் கூட அனுபவிக்காத ஒற்றுமையை முஸ்லிம்கள் கிழக்கு வங்காளம் என்ற புதிய மாகாணத்தில் அனுபவிப்பார்கள் என்று கர்சன் உறுதியளித்தார். மத அடிப்படையில் வங்காள மக்களை பிரிக்க நினைத்த பிரிவினை செயலானது அவர்களை பிரிப்பதற்கு பதிலாக ஒன்றிணைத்தது. வங்காள அடையாளத்தை உணர்வு பெருமையுடன் உருவாக்க வட்டார மொழி பத்திரிகைகளின் வளர்ச்சி பெரும் பங்கு ஆற்றியது. பிரிவினைக்கு எதிரான இயக்கம் பாருங்கள். வங்காள பிரிவினை அல்லது வங்கப் பிரிவினையை தடுக்க தவறிய மித தேசியவாத தலைவர்கள் தங்களுடைய உத்திகள் பற்றி மறு சிந்தனைக்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள். ஆர்ப்பாட்டங்களுக்கு புதிய வழிமுறைகளையும் அவர்களை தேடத் தொடங்கினார்கள். பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பது அவற்றில் ஒரு முறையாகும். கர்சன் பிரபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்து முஸ்லீம் வங்கப் பிரிவினை மூலியமாக 2ஆக பிரித்து இந்து முஸ்லீம் பிரச்சனை உருவாக்கிடலாம் அப்படின்னு யோசிச்சார். ஆனால் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அது பேக் ஃபயர் ஆகி இந்து முஸ்லீம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் க்ளோஸ் ஆகிட்டாங்க. அப்போது க்ளோஸ் ஆன பிறகு வங்கப் பிரிவினை நடந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஆங்கிலேய அரசுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிதவாத தேசியவாதிகளை தூண்டி விடுறாங்க தீவிர தேசியவாதிகள். அதில் மிக முக்கியமானது பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பது. எனினும் சுதேச இயக்கத்தின் கொள்கை வங்கப் பிரிவினையை திரும்ப பெறுவதை உறுதி செய்வதில் இன்னமும் கட்டுப்பட்டு இருந்தது. முழுமையான மறைமுக எதிர்ப்பை தொடங்குவதற்கு பிரச்சாரத்தை பயன்படுத்த மித தேசியவாதிகள் ஆதரவாக இல்லை. மற்றொரு புறம் தீவிர தேசியவாதிகள் வங்காளத்தை தாண்டி இந்த இயக்கத்தை விரிவு செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் போராட்டத்தை தொடங்க ஆதரவாக இருந்தனர். 1905 அக்டோபர் 16 வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினையான போது அந்நாள் துக்க நாளாக அறிவிக்கப்பட்டது. எப்போ 1905 அக்டோபர் 16 அதிகாரப்பூர்வமாக வங்காளம் பிரிவினையானது. அதுக்குள்ள ஆயிரக்கணக்கானோர் கங்கை நதியில் புனித நீராடியதோடு வந்தே மாதரம் பாடியிலபடி வீதிகளில் சென்றிருப்பாங்க. கங்கை நதியில் நீராடுறாங்க, அதே மாதிரி வந்தே மாதரம் பாடலை பாடிட்டே போகிறாங்க. கல்கத்தாவின் சாலைகளில் அணிவகுத்து சென்றார்கள். வங்காளத்தில் புறக்கணிப்பும் சுதேசி இயக்கம் 1905 1911 வரைக்கும் புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும் இந்தியாவை தற்சார்பு அடைய செய்யும் விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாக எப்பொழுதும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தே இருந்தன. வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் போது 4 முக்கிய போக்குகள் காணப்பட்டன. என்னென்ன அப்படின்னா, மிதவாத போக்கு, ஆக்கப்பூர்வ சுதேசி, தீவிர தேசியவாதம், புரட்சிகர தேசியவாதம். மிதவாத போக்கு ஆங்கிலேயர்கிட்ட பணிஞ்சு போகிறது மீன்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கிறது. ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படின்னா நம்மளுடைய சுதேசி இயக்கத்தை வலுப்படுத்துறது, சுயமாக பொருட்களை உற்பத்தி பண்ணுவது. அடுத்தது தீவிர தேசியவாதம் அப்படின்னா புரட்சிகள், போராட்டங்கள், அதன் மூலியமாக உரிமைகளை வாங்குவது. புரட்சிகர தேசியவாதம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் ஆங்கிலேய அரசர்களை கொல்லுவது மூலியமாக விடுதலை பெறுவதாக நினைக்கப்பட்டது. ஆக்கப்பூர்வ சுதேசி பாருங்கள். ஆக்கப்பூர்வ திட்டங்கள் அனைத்தும் பெரும்பாலும் சுய உதவியையே வலியுறுத்தின. ஆங்கிலேய ஆட்சியின் கட்டுப்பாட்டில் சிக்காமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை மாற்றாக உருவாக்குவது குறித்து அது கவனம் செலுத்தியது. மக்களை சுயமாக வலுவாக்க வேண்டிய அவசியம் குறித்து அது வலியுறுத்தியது. துணிகள், கைத்தறி ஆடைகள், சவராக்கம், அதாவது சோப்புகள், மண்பாண்டங்கள், தீப்பெட்டி, தோல் பொருட்கள் ஆகியன எங்கும் பரவியிருந்த சுதேசி கடைகளில் விற்கப்பட்டன. மறைமுக எதிர்ப்பு பாருங்கள். 1906 சுதேசி இயக்கம் மாற்றுப்பாதையில் செல்ல தொடங்கியது. இந்த புதிய திசையில் சுதேசி இயக்கம் 4 அம்சங்களை கொண்டிருந்தது. 1. அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, அரசு பள்ளிகள், கல்லூரிகளை புறக்கணிப்பது, நீதிமன்றங்கள், பட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை புறக்கணிப்பது, சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்துவது. இந்த 4 தான் மிக முக்கியமான ஒரு அங்கமாக இதில் ஆக்கப்பூர்வ சுதேசியில் இருந்தது.
பொறுத்துக்கொள்ளும் அளவை தாண்டி ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை இருக்குமானால் ஆயுதமேந்திய போராட்டத்திற்கு ஆயத்தமாவது என 4 அம்சங்கள் பின்பற்றப்பட்டன. தீவிர தேசியவாதம் பாருங்கள். பஞ்சாபின் லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவின் பால கங்காதர திலகர், வங்காளத்தின் பிபின் சந்திரபால் ஆகிய 3 முக்கிய தலைவர்களும் சுதேசிய காலத்தில் எப்பொழுதும் லால் பால் லால் மூவர் என்று குறிக்கப்பட்டனர். சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்கு தளமாக பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம் ஆகியன உருவெடுத்தன. தென்னிந்தியாவில் மிக முக்கியமாக தீவிர தேசியவாதத்தை பின்பற்றியவர் யார் அப்படின்னா வ.உ. சிதம்பரனார். சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியதை அடுத்து தூத்துக்குடி சுதேசி இயக்கத்தின் மிக முக்கியமாக தளமாக எது விளங்கியது? தூத்துக்குடி. சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம் பாருங்கள். சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சி அடைவதே தீவிரத்தன்மை கொண்ட தலைவர்களின் பொது குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தன. எனினும் சுயராஜ்யம் என்ற வார்த்தையின் பொருளில் தலைவர்கள் வேறுபட்டனர். திலகரை பொறுத்தவரை சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியில் இருந்து முழுமையாக விடுதலை அடைவது ஆகும். அடுத்தது தன்னாட்சி பாருங்க, ஹோம் ரூல் இயக்கம். லோகமானிய பாலகங்காதர திலகர், அன்னிபெசன்ட் அம்மையார் ஆகியோர் தலைமையிலான தன்னாட்சி இயக்கத்தின் போது இந்திய தேசிய இயக்கம் புத்துயிர்க்கப்பட்டு தீவிரப்படுத்தப்பட்டது. முதல் உலகப் போரும் இந்தியா அந்த போரில் பங்கேற்றதும் தான் தன்னாட்சி இயக்கத்துக்கான பின்னணி ஆகும். 1914ஆம் ஆண்டில் ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் போர் அறிவித்த நிலையில் மித தேசியவாத மற்றும் தாராளமய தலைமை பிரிட்டிஷாருக்காக ஆதரவை தந்தது. அதற்கு பதில் பிரிட்டிஷ் அரசு போருக்கு பிறகு தன்னாட்சியை இந்தியாவிற்கு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. உலகப் போரின் பல அரங்குகளுக்கு இந்திய துருப்புகள் அனுப்பப்பட்டன. ஆனால் இந்த குறிக்கோள்கள் குறித்து பிரிட்டிஷ் அரசுக்கு எவ்வித உறுதிப்பாடும் இல்லை. இந்தியாவின் தன்னாட்சிக்கு வழிவகுக்கும் காரணத்துக்கு உதவாமல் ஆங்கிலேய அரசு ஏமாற்றியதால் ஆங்கிலேய அரசுக்கு நெருக்கடி தரும் புதிய மக்கள் இயக்கத்துக்கான அழைப்பாக அது உருவெடுத்தது. தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்கள் பாருங்கள். அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசிற்குள் தன்னாட்சியை அடைவது, தன்னாட்சி பகுதி என்ற தகுதியை அடைவது ஆஸ்திரேலியா, கனடா, தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து ஆகியவற்றுக்கு பின்னர் இந்த அரசாட்சி சாராத நிலையை வழங்கப்பட்டது. அவர்களின் இலக்குகளை அடைய வன்முறையல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்வது. அடுத்து பாருங்கள், லக்னோ ஒப்பந்தம் 1916. தன்னாட்சி இயக்கமும் அதனை அடுத்த மிதம் தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகளின் மறு இணைப்பு காரணமாக முஸ்லிம்களுடன் புதிய பேச்சுக்களுக்கான சாத்தியக்கூறு லக்னோ ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்பட்டது. லக்னோ ஒப்பந்தத்தின் 1916 போது காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டுமென்பதை ஏற்றுக்கொண்டது. இதற்கு பதிலாக முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகளை வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் தலைமை ஏற்றது. சரியா? அடுத்தது பிரிட்டிஷாரின் பதில் நடவடிக்கை பாருங்கள். சுயராஜ்யத்துக்கான கோரிக்கையை திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையாரும் எழுப்பியது பிரபலமானதைத் தொடர்ந்து தலைவர்களை தனிமைப்படுத்தி அவர்களின் செயல்பாடுகளை முடக்கும் அதே பழைய திட்டத்தை ஆங்கிலேய அரசு பயன்படுத்தியது. 1919 மாண்டேகு சிம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவித்தது. இதன் மூலம் இந்தியா தன்னாட்சி நோக்கி படிப்படியாக முன்னேற உறுதி செய்யப்பட்டது. இந்திய தேசியவாதிகள் இடையே இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. மேலும் ஒரு பேரிடியாக தன்னாட்சியான கைது மற்றும் கடும் தண்டனைகளுடன் கூடிய ரவுலட் சட்டத்தை அரசு இயற்றியது. இதோட இந்த படம் முடிஞ்சது. தேங்க்யூ.